இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம். ரவா ஊத்தப்பம். ஆமாம்ப்பா, ரவா ஊத்தப்பம் பண்ண போகிறோம். குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கெலாம் பார்த்தா கொஞ்சம் பீட்சா மாதிரி நினச்சிப்பாங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. இதுக்கு என்னென்ன வேணும்னா தண்ணி எடுத்துட்டுருக்கேன் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. 1 கப் ரவை. எவ்வளோ ரவை எடுத்துக்கிறோமோ அதே அளவு தயிர் எடுத்துக்கணும். ஓகே. 3 கலர் கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன். எல்லோ, ரெட், க்ரீன் பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கேரட் போடணும்னா கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஈஸியாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் என்னவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சால்ட்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் சீஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் சீஸ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஆயில் எடுத்துட்டுருக்கேன். ஓகே. இந்த குடமிளகா வந்து மொத்தம் 3 குடமிளகாய் இருக்குது. ஒரே கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் மட்டும்தான் இருக்குன்னா க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. என்கிட்ட இப்போ 3 கலர் வந்து இது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டின்னருக்கும் வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், டின்னருக்கு சாப்பிடலாம். ஓகே. ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 1 கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுண்டாச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட்டு 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் திக்கா, அதை விட்டுன்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் விட்டுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி திக்காக இருக்குது. பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே வைக்கணும். 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறணும் அது. அப்படியா? ஆமாம்ப்பா. இது இன்னும் கொஞ்சம் இந்த ரவா வந்து வாட்டர் தயிர்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்புறம் திருப்பி கன்சிஸ்டன்சியை வந்து இது ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைக்கணும். ஓகே. திக்கா, இட்லி மாவோட கொஞ்சம் திக்கா, பணியாரத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆமாம். இது கொஞ்சம் வாட்டர் விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு சோக் பண்ணி. ஓகே. இப்போ இது தனியாக வச்சுட்டுலாம். இதுக்கு டாப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. கேப்சிகம் போட்டுக்கிறேன், க்ரீன் சில்லி பொடியாக கட் பண்ணிடுறேன். ஓகே. கொத்தமல்லி, கொஞ்சமாக சால்ட். இது டாப்பிங்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும். ஓகே. ரவா நல்லா ஹீட் ஆகிடுது. இதில் வந்து பேட்டரை போட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் திக்காகவே இருக்கணும், அடை மாதிரி இருக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டாப்பிங் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லப்பா, இப்படி மேலே போட்டுட்டு ஆயில் விட்டுக்கணும்ப்பா. அருமை. திருப்பிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் திருப்பூர் மட்டும். இது நம்ம இதில் கூட பண்ணலாம்ல, எலுமிச்சட்டியில்? எலுமிச்சட்டியில் பண்ணலாம். இல்லை எல்லா பேட்டர்லேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பனையார் கல்லையும் விடலாம். குழிப்பனையார் கல்லை விடுறோன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும், இல்லைன்னா அது எடுத்து திருப்ப வராது, கொஞ்சம் உடையும். ஓகே. இது இந்த பக்கம் குக் ஆகிட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு சீஸ் வச்சுருக்கேன், இது மேலே போட்டுட்டு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டால் மெல்ட் ஆகிடும். கொஞ்சம் மெல்ட் ஆகும், அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி. எங்கள் காலத்துலலாம் ஒரு படம் பேர் ஒன்று வந்து பார்த்தாலே பசி தீரம். பார்க்கும்போதே ஒரு பாதி பசி காலியாடும் போல இருக்கேன். சூப்பராக இருக்கும். போதும் காமிச்சிருங்க தீயறதுக்கு. இப்போ லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இதோட சூடுக்கே மிச்சம் மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ தவாலேருந்து எடுத்துடலாம். ஓகே. ரவா ஊத்தப்பம் ரெடி. ஆமாம்ப்பா, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. இது வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து இப்போ கெச்சப் வச்சுருக்கோம். அதர்வைஸ் தக்காளி பேஸ்ட்டு ஏதாவது சட்னி? ஆமாம், எனி டொமேட்டோ பேஸ்ட் சட்னி கொஞ்சம் டேங்கியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. தேங்க்யூப்பா. சூப்பர். ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்கும் குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக பண்ணி கொடுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. மேலே சீஸ் வேறு போட்டு பீட்சான்னு சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. சூப்பர், நல்ல ஐடியா, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூப்பா.